கயல் ஸ்க்ரீனை ஷேர் பண்றியா? First data set. So இருங்க. இதான் நம்ம Before that, see, இன்னைக்கு agenda என்னன்னா, முதல்ல Kyle will take us through what she has coded. அதே data set, அதே linear regression. Let's see what அவ எப்படி பண்ணிருக்கான்னு பார்ப்போம். Hopefully we should understand it if we go through step by step. Sorry, Kyle, go ahead. Yeah. So இதுதான் நம்மளோட இன்புட் டேட்டா செட். இதுல வந்து 3 காலம் வந்து ஏரியா ஆஃப் தி ஹவுஸ், செகண்ட் காலம் வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ், தேர்ட் காலம் தான் நம்மளோட அவுட்புட், அது வந்து பிரைஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ நம்ம இதை தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 காலம் வந்து ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம், ஃபைனல் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். அந்த 2 ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி மேப் ஆகி அந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது தான் நம்ம வெயிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம் கயல்? இப்படி ஒரு டேட்டா செட் இருக்குன்னா, எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு உடனே லீனியர் ரெக்ரெஷன் போடுவோமா? என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம், எந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அந்த அவுட்புட்டோட என்ன பேட்டர்ன்ல மேப் ஆயிருக்கு அப்படிங்கறத பிளாட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஸோ அதுல நமக்கு என்ன ஐடியா? எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ். சரி, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இல்லையா? சரி, ஸோ இங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம் நம்ம? இங்க வந்து நமக்கு 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபீச்சர் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்னொரு ஃபீச்சர் வந்து அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் வேரி ஆகும்போது நம்ம அவுட்புட் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கறத வச்சு பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, சோ இத ட்ரை பண்ணிருக்கியா நீ? யா. காமி. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஃப்ளோ எடுத்துக்கிறேன். இல்ல, நீ எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் காமி. என்ன ரிசல்ட்ஸ் காமி, அப்புறம் என்ன கோட் பண்ணன்றது காமி. என்ன பண்ணிருக்கீங்க? இதுல வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஏரியா வந்து டிஃபர் ஆச்சுன்னா பிரைஸ் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கறது பிளாட் பண்ணிருக்கேன். சரி, இப்போ ஜஸ்ட் நீ ஸ்டாப் பண்ணு. I'll ask someone on the call to answer this. So let's say y equal to 4 னு வெச்சுப்போம், which means the number of bedrooms is 4. So யாராவது இந்த கிராஃப் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? What does this the plot when y is equal to 4? Can somebody explain? என்ன நீங்க பாக்குறீங்க? What do you see there? So நம்ம bedrooms ஃபிக்ஸ் பண்ணனா என்ன ஆகுது? உங்களோட இன்ஃபரன்ஸ் என்ன? Anyone on the call? ட்ரை பண்ணுங்க folks. We see for அந்த 4 bedrooms இருக்கிறதுக்கு மட்டும் அந்த டேட்டா காமிக்குதா விசி? அதோட யார் இது? பிரதீபா? பிரதீப் விசி. 4 bedrooms இருக்கிறது அந்த டேட்டா காமிக்குது. அந்த டேட்டா என்ன தெரியுது உங்க கண்களுக்கு? ஒரு லீனியரா இது இன்க்ரீஸ் ஆனா பிரைஸ், ஏரியா இன்க்ரீஸ் ஆனா பிரைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே. ஓகே. அதே மாதிரி நம்ம y equal to 3 க்கு யா விசி அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே பிரைஸ் மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆனா கரெக்ட்டா? யா விசி. கரெக்ட்டா? யா விசி. இல்லையா? ஓகே. விமல் என்ன சொல்றானா பயஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறான்.
பயஸ்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா ஒரு லைனை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோயேன், அது அந்த y ஆக்சஸ்ல கட் ஆகிற பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகுதுங்கிறான். ஃபேர் பாயிண்ட் விமல். ஓகே, இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம்னா, எப்போதுமே ஃபோக்ஸ் டேட்டாவை கொடுத்துட்டான்னா அப்படியே நம்ம வந்து டக்குன்னு லீனியர் ரிக்ரெஷன்லாம் போட்டுறாதீங்க. முதல்ல டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்க. இப்ப இதே இதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஸ்டீப்பா ஒரு கர்வ் மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுப்போமே, நம்ம லீனியர் ரிக்ரெஷன் போட மாட்டோம், நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ லீனியர் ரிக்ரெஷன் நம்ம முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. இது ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்க கயல். இது எப்படி பண்ணன்னு காமி, பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோட். நீ என்ன பண்ணன்னு காமி. இல்ல முதல்ல இருந்து நீ என்ன பண்ண, இந்த பீஸ் ஆஃப் கோட வந்து ரன் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லு. டேட்டா இம்போர்ட் பண்றதுக்காக, இன்க்ளூட் பண்றதுக்காக கூகுள் டிரைவை மவுண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, கூகுள் டிரைவ் வந்து கூகுள் கொலாபோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். உன்னோட கூகுள் டிரைவை கூகுள் கொலாபோட கனெக்ட் பண்ணி அந்த ஃபைலை நீ வந்து புல் பண்ணிருக்கிய கயல்? ஆமா விசி. ஓகே, டிரைவ்ல வந்து ஃபைல் இருக்கு. ஓகே. இல்ல இந்த மவுண்ட்னா என்ன? சரி, சில பேருக்கு இங்க கொலாப்னா என்னன்னே தெரியாம இருக்கலாம். கொலாப்னா என்ன? கொலாப்னா நான் மட்டும் என்னோட ப்ரோக்ராம் போடாம நிறைய பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரே ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ண முடியும், கொலாபரேட்டிவா. சரி, அது இது வந்து வந்து கூகுள் இது நோட்புக்கா? இது ஜூபிட்டர் நோட்புக்? அது இல்ல, கூகுள் கொலாப். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் மாதிரி தான் அது. கரெக்ட்டா? ஆமா. பைத்தன் கோட ரன் பண்ணலாமா இதுல? இது ஒரு நோட்புக்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க? நோட்புக் தான். இது நோட்புக் தான். சரி, ஓகே. இந்த நோட்புக் எங்க இருக்கும்? உன் மெஷின்ல இருக்குமா இல்ல கூகுள்ல இருக்கும்? கூகுள்ல. ஓகே, சோ which means it's online இல்லையா? சரி, ஓகே. அவங்க கொடுக்கிற RAM ப்ராசஸர் எல்லாமே வந்து கூகுள்ல. சரி, ஓகே. அகைன் all those on the call, இது வரைக்கும் பண்ணாதவங்க ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். அதுக்கு என்ன பண்ணணும்? கூகுள் கொலாப்ல வந்து உனக்கு ஒரு அக்கவுண்ட் வேணும்னா கூகுள் அக்கவுண்ட் இருந்தா போதுமா? கூகுள் அக்கவுண்ட் இருந்தா. ஸோ கொலாப்ல வந்து நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, ஐ மீன் நம்ம கூகுள் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனா we can create our own notebook. ஒரு நியூ நோட்புக் வந்து கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம். சரி, ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் இம்போர்ட். இதெல்லாம் என்னது? எதுக்கு இம்போர்ட் பண்றோம் சொல்லு. ஒரு क्वेश्चन. இப்போ இத ரன் பண்றதுக்கு இப்ப நம்ம மெஷின்ல ரன் பண்றோம்னு வெச்சுக்கோங்க, பைத்தனை இன்ஸ்டால் பண்ணனும். இதுக்கு நம்ம பைத்தன் எங்க இன்ஸ்டால் பண்ணுவோம்? பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். புரியல, சாரி. பைத்தான் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், இது பைத்தான் ஐடி தானே. புரியல, திருப்பி சொல்லு. அதாவது நம்ம மெஷின்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுன்னா என்னது, அதுக்கான ஒரு டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் வந்து நான் என் மெஷின்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆன்லைன்ல இருக்கு, அந்த டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் மட்டும் இல்லையா, பைத்தன் லைப்ரரி எல்லாத்தையும் தூக்கி நான் வெச்சுக்கணும் இல்லையா, இன்ஸ்டால் பண்ணனும் இல்லையா? இங்கேயுமே லைப்ரரி நான் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். சோ இதுல வந்து பைத்தனையும் இன்ஸ்டால் பண்ணணுமா, லேட்டஸ்ட் பைத்தன் வெர்ஷன்? இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே, என்னென்னலாம் நீ இன்ஸ்டால் பண்ண இதுக்காக? இந்த நம்பைலாம் நீ இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதா? சரி, இந்த நம்பை, சிஎஸ்வி அதெல்லாம் நீ இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்ததா? நம்பை மேட்ப்ளாட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி. ஆமா, இந்த லைப்ரரிஸ்லாம் பிப் யூஸ் பண்ணி நானே இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். நீயே இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. இப்போ நீ இந்த லைப்ரரினா என்ன? அகைன் ஃபார் தோஸ் who don't understand, அவங்களுக்காக. லைப்ரரினா இப்போ நான் எழுதுற ப்ரோக்ராம் மாதிரி ஏற்கனவே வந்து ப்ரோக்ராமர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு பைத்தன் கோட் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் வந்து இம்போர்ட் பண்ணி என் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிப்பேன். நான் ஸ்கிராச்ல இருந்து ப்ரோக்ராம் பண்ணேன் அந்த சில பர்టిక్యులர் ஃபங்க்ஷன்ஸ். சரி, ஓகே. somebody on the call, not the usual suspects, but somebody who doesn't code, அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, can you tell me library எதுக்காக யூஸ் பண்றோம்னு? அதாவது கோடிங்க்கு ரொம்ப அறிமுகம் இல்லாதவங்க
on the call? Anyone? அறிமுகம் இல்லாதவங்க. ஃபீட்பேக் மட்டும் கொடுக்குறீங்க இல்லையா, பேசுங்களேன் ப்ளீஸ். இல்ல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. சார் சார் கீர்த்தனா பேசுறேன் சார். லைப்ரரி வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கோட் பண்ண போறோம்னா அதுல நம்மளுக்கு வந்து நம்ம பண்ற பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது ஃபீச்சர் இல்லைன்னா அந்த லைப்ரரியில வந்து அதுக்கு ஏற்ற ஃபீச்சர் இருக்கும் சார். அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சரி, ஆல்ரைட். சரி, இப்போ கையல் இம்போர்ட் எதுக்கு பண்றோம்? கையல் இம்போர்ட் கீவேர்ட் வந்து அந்த லைப்ரரி என்னோட ப்ரோக்ராம்ல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான கீவேர்ட். இப்போ நான் வந்து இம்போர்ட் யூஸ் பண்ணலனா என்னால இந்த ஒவ்வொரு லைப்ரரியில ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் இல்லையா, அதுல எதுவுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது இல்லையா? கரெக்டா நான் சொல்றேன்? யா கரெக்ட். ஓகே சரி, ப்ரோசீட் பண்ணு. சோ இந்த இடத்துல நீ வந்து numpy அப்படின்ற ஒரு லைப்ரரி, சிஎஸ்பின்றது numpyனா என்ன? numpyனா நியூமெரிக், அதுக்கு அப்ரிவேஷன் வந்து நியூமெரிக்கல் பைத்தன். சரி, அதுல என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்? அட்வான்ஸ்ட் நியூமெரிக்கல் ஆபரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணனும் அப்படினா numpy யூஸ் பண்ணனும். சரி ஓகே. சிஎஸ்பி எதற்காக? சிஎஸ்பின்னு ஒன்று இம்போர்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அது எதுக்கு? சிஎஸ்வி ஃபைல ரீட் பண்றதுக்காக. சரி ஓகே. ரேண்டம் வந்து ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு, இல்ல ரேண்டமா ஒரு லிஸ்ட் ஷஃபிள் பண்றதுக்கு. சரி, மேட்ப்ளாட்லிப் வந்து என்னோட கிராஃப்ஸ்லாம் பிளாட் பண்றதுக்கு. சரி ஓகே, வெரி குட். அப்படியே வா. சோ முதல்ல என்ன பண்ற நீ? என்னோட டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த அந்த டேட்டா வந்து டெக்ஸ்ட் ஃபைலா இருந்தது. சரி. சோ அந்த டெக்ஸ்ட் ஃபைல வந்து ஒரு numpy அரேவா வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக numpyல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் gen from text, அதாவது generate from text file. அது வந்து ஒரு அரேயா கன்வெர்ட் பண்ணி விட்டுருமா அழகா? ஆமா. சரி ஓகே. folks on the call, அரே கம்ப்யூட்டர் சயின்ஸே பத்தி தெரியாதவங்க, அரேனா என்ன? நான் சிஎஸ் பேக்ரவுண்ட் folks, ரொம்ப கோட் பண்ணாதவங்க, அரேனா தெரியுமா? We see a list of elements. Okay, list of elements. All right, அது ஒன் டைமென்ஷனலா தான் இருக்கணுமா இல்ல டூ டைமென்ஷனலாவும் இருக்கலாமா? ஒன் டைமென்ஷனலா தான் இருக்கணும். புரியல. ஒன் டைமென்ஷனல் we see. டூ டைமென்ஷனலா இருக்க கூடாதா? இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டானா அது அரே ஆகுமா அரே ஆகாதா? அதுவும் ஆகும் we see. அதுவும் அரே தான் இல்லையா? சரி. Yes we see. ஓகே. அலினா என்ன சொல்றான்னா கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜினஸ் டேட்டா டைப்ஸ், யா அப்படி கூட சொல்லலாம். சரியா? சரி ஓகே. சோ இந்த எக்ஸ்ன்றது என்ன கையல்? எக்ஸ்ல வந்து நான் என்னோட ரெண்டு ஃபீச்சர்ஸே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு. ஓகே, முதல் ஃபீச்சர் இல்லையா? இல்ல ரெண்டு ஃபீச்சர்ஸ். ஓகே, y-ன்றது அவுட்புட், அந்த பிரைஸ் இல்லையா? சரி ஓகே. டேட்டா டாட் ஷேப் அப்படினா என்ன? டேட்டா டாட் ஷேப்னா எனக்கு அந்த ஜென் ஃப்ரம் டெக்ஸ்ட் வந்து எனக்கு கொடுத்திருந்த அந்த numpy அரேயோட டைமென்ஷன் என்ன அப்படின்றது. சரி, இப்போ ஃபைல் ஓபன் பண்ணு. ஷேர் பண்ணு ஃபைல. சரி, இதுல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 47 rows. ஓகே, எவ்வளவு காலம்ஸ்? 3 காலம் இல்லையா? சரி, அதனால தான் ஷேப் வந்து 47,3 ன்னு வருதா? சரி ஓகே, கோ பேக் டு collab. ஷேர் பண்றியாப்பா collab? இன்னும் எனக்கு ஃபைல் தான் தெரியுது. ஷேர் பண்றேன். ஓகே சரி. அதுக்கப்புறம் நீ சில பிரிண்ட் பண்ணிருக்கே,
அதெல்லாம் என்னது? அதாவது அந்த எக்ஸ்ல வந்து 2 காலம் ஸ்டோர் பண்ணிருப்பேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் காலம்க்கு ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்றோம் நம்ம? நான் ஸ்டோர் பண்ணது வந்து கரெக்டா எனக்கு இப்போ என்னோட டேட்டா செட் 47னால எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒருவேளை பெரிய டேட்டா செட் இருந்ததுன்னா கரெக்டா இந்த நேமுக்கு கீழே நான் எதிர்பார்த்த காலம் தான் ஸ்டோர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே சரி. சோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்கேன்னா ஒவ்வொரு காலத்தையும் நீ ஒரு ஒரு ஒவ்வொரு காலத்துல இருந்து ஒரு 5 எலிமெண்ட்ஸ் நீ பிரிண்ட் பண்ணிருக்க. கரெக்டா? முதல் 5 இல்லையா? கரெக்ட். yல மட்டும் 6 பிரிண்ட் பண்ணிருக்கியா? சரி ஓகே. அந்த ஃபைல காமி பாப்போம். மேட்ச் ஆகுதான்னு பாப்போம். முதல் 6 இல்ல அந்த ஃபைல ஓபன் பண்ணு. அந்த ஃபைல்ல y முதல் 6 the first 6 data elements. okay என்ன 39,900 sorry 3,99,900 3,29,900 3,69,000. சரி காமி பாப்போம். அதோ பிரிண்ட் ஆகுது. இதுல பாரு. கோடுக்கு போ. கோட் மாத்தி இல்ல ஓகே. அத அந்த சீக்வென்ஸ்ல அப்போ क्वेश्चन என்ன வருதுன்னா அதே சீக்வென்ஸ்ல தான் நமக்கு லோடும் ஆகுதா? ஃபைல்ல என்ன சீக்வென்ஸ்ல இருக்கோ அதே சீக்வென்ஸ்ல தான் நமக்கு வந்து அரேலயும் லோட் ஆகுதா? ஆமா. ஓகே ஜம்பிள்லாம் ஆறது இல்லையா? அதே சீக்வென்ஸ்ல. சரி ஓகே. ஆல்ரைட். சோ ஃபார் சோ குட். ப்ரோசீட் பண்ணு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்க காமி? நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன். இதுல இங்க என்ன பண்றோம்? இங்க வந்து y கான்ஸ்டன்ட்டா வச்சிருக்கு. இங்க yன்றது வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட்டா வைக்கணும் அப்படின்றதுனால மொத்த டேட்டா செட்லயும் என்னென்ன வேல்யூஸ்லாம் யூனிக்கா இருக்கு, அதாவது அது 1 to 5ன்ற வேல்யூஸ் வந்து கேப்சர் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த லூப் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து y வேல்யூ 1ன்னு எடுக்கும்போது அதுக்கு மேட்ச் ஆகுற இண்டெக்ஸஸ் மட்டும் அந்த i வேல்யூல ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த இண்டெக்ஸ்க்கு மேட்சிங்கா இருக்கிற ஏரியாவும் பிரைஸும் வந்து நம்ம எடுத்து அதை மட்டும் பிளாட் பண்ணுவோம். ஓகே அந்த பிளாட்டை காமி. அதுதான் இது. ஓகே சரி. இப்போ இது ஒரு பிளாட். இந்த மாதிரி வேற ஏதாவது பிளாட் பண்ணியா? இப்போ அந்த நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் வந்து ஏரியா வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிற மாதிரி. பட் ஏரியா எப்படி நம்ம கான்ஸ்டன்ட்டா வைக்க முடியும்? இங்க இருக்கு அப்படி கான்ஸ்டன்ட்டா வைக்கிற மாதிரி. ஏரியா வந்து கான்ஸ்டன்ட்டா ஒரு வேல்யூ எடுக்க முடியாது. ஏன்னா அது நிறைய நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கனால ஒரு பக்கெட்டா நான் வந்து 200 இன்டர்வல் கொடுத்து அதாவது 800 to 1000 வரைக்கும் இருக்க ரேஞ்ச் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு காமி பாப்போம். உன்னோட இதை காமி. அவுட்புட்டை காமி. சோ நீ என்ன பண்ணிருக்க? எனக்கு ஒன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த 1200 to 1399 அந்த அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. சோ இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 1200ல இருந்து 1399 ஏரியா அந்த பாயிண்ட்ஸோட ஏரியா ரேஞ்ச் வந்து இந்த வேல்யூக்குள்ள இருக்கும். சோ அதுல வித் 2 பெட்ரூம்ஸ் வந்து காஸ்ட் வந்து 3 lakhs இருக்கு. அதே மாதிரி 3 பெட்ரூம்ஸ்க்கு வந்து 2 lakhs அந்த மாதிரி வேரியேட் ஆகுது. 2 lakhs வந்து சோ ஒரே 3 பெட்ரூம்ஸ்க்கே வந்து நிறைய காஸ்ட் இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட் இல்லையா? ரைட். ஓகே. சோ இதுல தான் பேட்டர்ன் தெரியுதா நமக்கு?
அதாவது பெட்ரூம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிளியரா பேட்டர்ன் இருக்கு அதுல. ஒரு ஏரியால ஒரு ஏரியா வச்சுக்கோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெட்ரூம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? அந்த மாதிரி தான் பேட்டர்ன் தெரியுதா நமக்கு? இல்ல விசி. இதுல கிளியரா தெரியல இல்லையா? அதுலதான் நல்லா பேட்டர்ன் தெரிஞ்சுது இல்லையா? ஆனா நீ இன்னொன்னு ட்ரை பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்கு பதிலா வேற ரேஞ்சில போட்டானா ஏதாவது பேட்டர்ன் தெரியுதான்னு கூட பார்க்கலாம் இல்லையா? 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதிலா லெட்ஸ் சே 400 வச்சுக்கிட்டானா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுல ஏதாவது தெரியுதா? இல்ல அதுவும் இதே மாதிரி தான் இருக்கான்னு கூட யூ கேன் see. சரியா? ஓகே, சரி. so far so good. பட் ஐ மீன் அதுல நல்லா பேட்டர்ன் ஒரு மாதிரி கிளியரா லீனியரா தெரிஞ்சதுனால நம்ம லீனியர் ரெக்ரெஷன் முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? சரி, ஓகே. இது என்னது டிஃபைன் எக்ஸ்சேஞ்சஸ்? இதெல்லாம் எதுக்கு பண்ணிருக்கேன் இப்போ? அது டோட்டலா 19 கிராஃப்ஸ் வரும். ஒரே இதுல பிளாட் பண்ணா ஓ, அந்த இதுல ஓகே 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 ஓகே. காமி பிளாட் வந்து ரொம்ப டஞ்சனா இருந்தது, அதனால பிரிச்சு பண்ணேன். ஓகே, சரி. ஆல்ரைட். கீழ போ. அப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? வந்து நமக்கு ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஒரு ஃபீச்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ல வேல்யூஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் வந்து 1 2 3 4 5ல தான் இருக்கும். சோ சாரி, இது என்ன பண்ணிருக்கேன்? ஏரியா சாரி, வந்து புரியல. நம்பர் ஆஃப் சாரி, பெட்ரூம்ஸ் இப்போ என்ன பண்ணிருக்கேன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நார்மலைஸ் பண்ணி. இல்ல அதுக்கு மேல ஒன்னு பண்ணிருக்கேன். அது என்னது? அதுவும் கிராஃப் தானா? the bedrooms அதே கிராஃப்ஸ் தான் விசி, கண்டினியூஷன். ஓ, அதோட கண்டினியூவேஷன் அது. இங்க 2200 வரைக்கும் தான் இருக்குது. பட் 4500 வரைக்கும் கீழ வா, இதுல அப்படியே வா பாப்போம். மீதி இல்ல. பாப்போம். ஓ, இதுல ரொம்ப டேட்டா பாயிண்ட்ஸ் இல்லையோ? இல்ல, ஆமா. ஓகே, மேபி யூ கேன் ட்ரை ஒன் மோர் திங். 200க்கு பதிலா 400 வச்சுக்கிட்டானா ஏதாவது பேட்டர்ன் தெரியுதான்னு கூட பார்க்கலாம் நீ. சரியா? ஓகே, சரி. ஓகே, சோ பட் தென் அட்லீஸ்ட் ஒரு இன்ட்யூஷன் என்னன்னா நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் ட்ரை பண்ணணும்னு. ஏன்னா அதுல ரொம்ப கிளியரா தெரிஞ்சது லீனியரா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. இதுல நமக்கு ஒன்றும் பெரிய பேட்டர்னும் தெரியல. சரியா? பட் தென் லீனியர் ரெக்ரெஷன் குட் பி a good start ன்னு நினைச்சு நம்ம let's say we proceed forward. சரியா? சரி, அப்படியே வா. இப்போ என்ன பண்ற நெக்ஸ்ட்? நார்மலைஸ் பண்ணுவோம். ஃபீச்சர்ஸ் ரெண்டு ஃபீச்சர்ஸ் நார்மலைஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம நார்மலைஸ் ஃபீச்சர்ஸ் பண்றதுனா என்னன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு இப்போ? ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏரியா, நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். சரி, ஓகே. சொல்லு. சோ ஏரியாவோட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்லயே இருக்கும். அதே ரிலேட்டிவா நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் பார்த்தோம்னா 1 2 3 4 5 இருக்கும். சோ இப்போ இது டைரக்டா நம்ம அல்காரிதம்ல கொடுத்தோம்னா ஏரியாவோட வேல்யூ வந்து டாமினேட்டிங்கா இருக்கனால ரெண்டையும் ஒரே ஸ்கேல்ல ஒரே மெட்ரிக்ல நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு தான் நார்மலைசேஷன். சரி, ஓகே. அது எப்படி பண்ற? So generally என்ன formula to normalize? X minus mean divided by standard deviation. Okay, so இந்த இடத்துல the x I mean அதாவது ரெண்டு ஃபீச்சர்ஸ்க்கும் you calculate the mean, ரெண்டு ஃபீச்சர்ஸ்க்கும் you calculate the standard deviation. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டையும் எடுத்து நீ you subtract the mean and divide it by standard deviation. கரெக்டா? சரி, அத பிரிண்ட் பண்ணியா நார்மலைஸ் டேட்டாவை? விமல் क्वेश्चन? Okay. No sir, sorry sir. That's okay. பிரிண்ட் பண்ணியா கயல் இத? பிரிண்ட் பண்ணிருக்கோம். காமி பாப்போம். ஃபர்ஸ்ட் 6 டேட்டா மட்டும். அதான் காமியா, எனக்கு தெரியல. Where is it?
பிரிண்ட் பண்ண டேட்டா எங்க? Kyle, we lost her, is it? Hello. Yeah, we see. Internet connectivity, yeah. Sorry. Yeah, okay, all right. நீ வீடியோ ஷேர் பண்ணணும் இல்ல கயல்? அட்லீஸ்ட் நீ இதை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மோசம் வந்தால் வீடியோ ஷேர் பண்ணணும். ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 6 வேல்யூஸை மட்டும் நீ இப்போ இதில் எது வந்து நார்மலைஸ்ட் 2 ஃபீச்சர் இருக்கு இல்லையா? அந்த 2 ஃபீச்சரோட முதல் ரோன்றது ஃபர்ஸ்ட் ஃபீச்சரோட நார்மலைஸ்ட் வேல்யூஸா? சரி, செகண்ட் ரோ இரண்டாவது ஃபீச்சரோட நார்மலைஸ்ட் வேல்யூஸ் அப்படியா? ஓகே, ஆல்ரைட். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து நம்ம உள்ள இருக்க அல்காரிதம்ல யூஸ் பண்ணுவோம், அதனால இங்க டிஃபைன் பண்ணிருக்கேன். அது அப்புறம் வரலாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வரலாம், அல்காரிதத்துக்கு அப்புறம். சரி, இங்க என்ன பண்றேன்? இது வந்து பேஸ் கிரேடியன்ட் டிசென்ட். சரி, பேஸ் கிரேடியன்ட் டிசென்ட் ஒவ்வொரு ஐட்ரேஷன் வந்து ஒவ்வொரு ஈபாக் ஒரு தடவை வந்து ஐட்ரேஷன் ஆகும். சரி, ஒரு ஈபாக்ன்றது என்ன? ஒரு ஈபாக்னா நம்ம எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம், அது எல்லாத்தையுமே வியூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஈபாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, அதாவது 47 ரோ இருக்கு நம்ம கிட்ட. அந்த 47 ரோவையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டான்ற வார்த்தை யூஸ் பண்றது. எப்படி யூஸ் பண்றோன்றது வேற விஷயம். பண்ணிட்டானா அது ஒரு ஈபாக் நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாமா? சரி, ஓகே. சோ இது பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட். அப்ப என்ன பண்ணுவோம்? சோ பேட்ச்ல எப்படி பண்ணுவோம்? இதான் நம்மளோட காஸ்ட், சரி இதான் நம்மளோட ஒய்யோட நம்ம டிஃபைன் பண்ணிக்க அந்த லீனியர் ஈக்குவேஷன். சரி, W0ங்கிறது பயாஸ், W1 into x1 plus W2 into x2. சரி, ஓகே. இதுல எது நம்ம எஸ்டிமேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? அந்த W0, W1, W2 இந்த வெயிட்ஸ் எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணுவோம். x0 to x1 நமக்கு என்ன given வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது இன்புட்ல இருக்கும் அந்த ஃபீச்சரோட 2 இன்புட் ஃபீச்சரோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹலோ. ஓகே, சரி. இந்த லாஸ்ன்றது என்ன? லாஸ் தான் நம்ம வந்து இங்க மீன் ஸ்கொயர் எரர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரி, நீ ஸ்டாப் பண்ணு. Those on the call, again, not the usual computer science folks. Mean squared error அப்படின்னா என்ன? The overall loss அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? Just go through that. அப்படின்னா என்ன? ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ, அதை வந்து ஸ்கொயர் பண்ணி அதோட மீன் எடுத்தா மீன் ஸ்கொயர். கரெக்ட். ஸோ இந்த ஆக்சுவல் வேல்யூ எங்க கிடைக்கும் நமக்கு? டேட்டாலே இருக்கும் இல்லையா? ஸோ அது இருக்கும். ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம், ஸ்கொயர் பண்றோம், அதோட மீன் எடுக்கிறோம். சரியா? ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து 47 வேல்யூ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், கரெக்டா? அதே மாதிரி நம்ம 47 வைஸ் நம்ம கிட்ட இருக்கும், ஏன்னா ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்கும். அப்புறம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மீன். அகைன் கொஸ்டின் ஃபார் த ஆடியன்ஸ், ப்ரிஃபரபிளி அதாவது people who don't
who haven't done this algorithm very frequently, அவங்களுக்காக இந்த கேள்வி. நான் முதல் வாட்டி இந்த கோடை ரன் பண்ணும் பொழுது, அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், ஓகே? நான் முதல் வாட்டி இந்த கோடை ரன் பண்றேன். என்கிட்ட x1 இருக்கு, என்கிட்ட x0 இருக்கு, என்கிட்ட y இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஃபைல்ல இருக்கும். புரியுறதா? x1 இருக்கு, x0 இருக்கு, y இருக்கு ஃபைல்ல. நான் w0, w1, w2க்கு நான் எங்க போறது? என்கிட்ட இல்லையே. நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அப்போ? இந்த அல்காரிதம் நான் ரன் பண்ண போறேன், புரிஞ்சுக்கங்க. ஐ ஹேவன்ட், இப்பதான் நான் ரன் பண்றேன் அல்காரிதத்தை. அப்போ எனக்கு வந்து ஆப்டிமைஸ்ட் வெயிட்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது இல்லையா? அப்படி ஆப்டிமைஸ்ட் வெயிட்ஸ் இல்லாத பட்சத்துல I need W0, I need W1, I need W2 because how will I figure out the prediction அப்போ? எனக்கு இந்த லாஸ் ஃபங்க்ஷன் வேணுமே, இந்த லாஸை கண்டுபிடிக்கணும் எனக்கு. ஓகே, கார்த்திகேயன் ஆர்வி என்ன சொல்றாருன்னா we will give random values. சாரி சாரி யாரோ ஆன்சர் பண்ணாங்க இப்போ. ஆல்ரைட், மெசேஜ் பண்ணிருக்காரு கார்த்திகேயன் ஆர்வி, we will give random values at first. ஆமா, கரெக்ட். நம்ம ரேண்டமா ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும், W0, W1, W2க்கு. ஸோ கயல், நீ என்ன ரேண்டம் வேல்யூ கொடுத்த W0, W1, W2க்கு? அது இனிஷியலைஸ் பண்ணுவோமோ நம்ம? சாரி, எல்லாமே 1 ன்னு செட் பண்ணிருக்கேன். சரி, நீ 1 1 1 செட் பண்ணிட்ட. ஓகே, கோ பேக் டு தட் கோட் தென். ஸோ 1 1 1 செட் பண்ணிட்டு கோடு போ. ஓகே, சரி, இப்போ வந்து லாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, somebody from the audience, again not the usual suspects, not people who have done this several times. இப்போ கயல் என்ன பண்ணிருக்கான்னா கோட்ல கால்குலேட் கிரேடியன்ட்ஸ்னு போட்டிருக்கா. அது எதுக்காக பண்றோம்? முதல்ல ஏன் 3 கிரேடியன்ட்ங்க? கிரேடியன்ட் W0, கிரேடியன்ட் W1, கிரேடியன்ட் W2ன்னு போட்டிருக்கா கயல். ஏன் 3 கிரேடியன்ட் நமக்கு? ஏன் 2 கிரேடியன்ட் மட்டும் இல்ல? ஏன் ஒரு கிரேடியன்ட் இல்ல? எதுக்கு 3 கிரேடியன்ட்? Two weights அப்புறம் ஒன்னு வந்து bias. ஓகே, யார் இது ஆன்சர் பண்ணது? சௌந்தர்யா. சாரி, லவுடர். சௌந்தர்யா. சௌந்தர்யா, ரைட். 2 weights and 1 bias, கரெக்ட். ரைட், கரெக்ட். ஸோ மொத்தமா நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 வெயிட்ஸ்னே வச்சுப்போமே. அது பயஸ்ன்றது ஒரு வெயிட் மாதிரி தான், சரியா? W0, W1, W2. ஸோ 3 வெயிட்ஸ் வந்து நமக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் அதோட ஆப்டிமைஸ்ட் வேல்யூஸ் என்னன்றது. ஸோ எதுக்கு நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறோம்? எதுக்கு நம்ம கிரேடியன்ட்னு ஒன்று கண்டுபிடிக்கணும்? By this time you should know this, folks. இதுக்கும் வந்து கோடிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. Is used to say how far we are from the optimal point. சரி, ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்? சாரி, யாரோ ஆன்சர் பண்ணாங்க இப்போ. என்ன, what was it? ஸ்லோப் எங்க கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். சரி, எதுக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும் நம்ம? ஸ்லோப் வந்து இப்ப கம்மியாயிட்டே வந்ததுன்னா அந்த எரரும் கம்மியாயிட்டே வந்தா அந்த பயாஸும் வெயிட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். புரியல, திருப்பி சொல்லு. இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற வெயிட் அண்ட் பயாஸ்ல இருந்து அதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது பண்ணிட்டு அப்படியே எதுல வந்து அதோட ஸ்லோப் கம்மியாயிட்டே வருதோ கம்மியாயிட்டே வந்தா அந்த எரர் வந்து அப்ப கம்மியாயிட்டே வருது. ஒன்ஸ் வந்து அது அந்த மினிமம் லோட் ரீச் பண்ணப்போ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணோம். சரி, ஓகே. இப்போ
ஸ்லோப்புக்கும் கிரேடியன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? You see, slope na for one variable, gradient means for multiple variables or weights. கரெக்ட். ஸோ யார் இது ஆன்சர் பண்ணுங்க? பிரதீப். Pradeep is கரெக்ட். ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ்னா நம்ம வந்து கிரேடியன்ட். gradients. கரெக்ட். ஸோ அப்போ மல்டிபிள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணானா நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம்? லாஸ் ஃபங்க்ஷன் Partial இருக்கு. derivative. பார்ஷியல் டெரிவேட்டிவ். கரெக்ட். ஸோ நம்ம லாஸ் ஃபங்க்ஷனை we'll have to partial derivative கண்டுபிடிச்சு நம்ம gradient கண்டுபிடிக்கலாம். Question again, this is for Kyle 2. இதுல வந்து நீ partial derivative நீ ஹார்ட் கோட் பண்ணிட்ட அப்படின்னா என்ன சொல்லு? நானே டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு நீயே கண்டுபிடிச்சு போட்ட நீ மாட்டுக்கு. கரெக்டா? ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ நான் அதான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன், நீ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிப்ப? ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு பைத்தன்ல. என்ன லைப்ரரி அது? ஐ திங்க் SIMPL நினைக்கிறேன். செக் பண்ணி பாரு. நீ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தானா அதுவே வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணி இதுதான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். புரியுதா? ஸோ நீ வந்து இந்த இடத்துல ஹார்ட் கோட் கூட பண்ண வேணும். சரியா? பட் தட்ஸ் ஓகே. இந்த ப்ராப்ளத்துக்கு நீ ஹார்ட் கோட் பண்ணலாம், பிகாஸ் நம்ம இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். அதனால இட்ஸ் ஓகே. சரி. ஸோ பேசிக்லி 3 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். விசி சொல்லு விசி, நீங்க இப்போ சொன்னீங்களே விசி, இங்க வந்து நம்ம வந்து இந்த ரெக்ரேஷன், சரி, லீனியர் ரெக்ரேஷன் மாடல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் உள்ள இருக்கும். ஆக்சுவலி அதை வச்சு தான் அவுட்புட் கொடுக்கும். இது ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைனாடா இப்போ? இல்ல விசி, இது என்னது இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சும்மா ஒரு கொஞ்சம் புஷ் பண்றேனா இத. காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இல்ல காஸ்ட் ஃபங்க்ஷனை விட இந்த லீனியர் ரெக்ரெஷனே இந்த இடத்துல அது ஸ்ட்ரெயிட் லைனான்னு கேக்குறேன். எப்போ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும்? இந்த predicted value என்ன பாரு, W0 plus W1 x1 plus W2 x2. அது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா? the predicted value. இது என்ன ஈக்குவேஷன் ஆஃப் இதுல வேரியபிள்ஸ் என்ன? x1 is a variable, x0 is a variable. I mean இதெல்லாம் நம்ம W0 W1 W2 கண்டுபிடிச்சிட்டோம்னு வெச்சுப்போம். சரியா? கண்டுபிடிச்ச பிறகு if you have to do a prediction for an x0 and x1, இந்த prediction நீ plot பண்ற versus x0 and x1 பண்ணனா அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா எப்படி இருக்கும்? why parabola? இது எப்படி பாராபோலாவா தெரியுது உங்களுக்கு கண்களுக்கு? இந்த ஈக்குவேஷன், is this an equation of a parabola? Okay, Velan, one dependent variable and one independent variable line. Okay, clue கொடுக்கிறார் வேலன். multiple independent variables and one dependent variable. என்ன அது இந்த கேஸ்ல? multiple independent variables and one dependent variable னா என்ன வரும் இந்த இடத்துல? இந்த ஈக்குவேஷனை பாருங்க folks, ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க. இந்த prediction ஈக்குவேஷனை பாருங்க. இது z மாதிரி வச்சுக்கோங்களேன். predictionன்றது ஒரு z. x1ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, x0ன்ற வேரியபிள் இருக்கு, w0 w1 w2 நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு w0 w1 w2. இந்த ஈக்குவேஷன் நீங்க பிளாட் பண்றதா இருந்தா அந்த பிளாட்டுக்கு என்ன பெயர்? ஃபர்ஸ்ட் இயர் மேத்தமேட்டிக்ஸ்ல இதெல்லாம் உண்டு, இல்லைனாலும் தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள். யோசிச்சு சொல்லுங்க folks. பிளேன். கரெக்டா? ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து என்ன வேரியபிள்? x1 ஒரு ஆக்சஸ்ல பிளாட் பண்ணுவோம், x0 இன்னொரு ஆக்சஸ்ல பிளாட் பண்ணுவோம், w0 w1 w2 வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம பிளாட் பண்றதா இருந்தானா ப்ரெடிக்ஷன்ஸை ஃபார் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் x0 and x1
நமக்கு கிடைப்பது பிளேன். இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். x0 x1 x2 இருந்தானே என்ன ஆகும்? இன்னும் ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுப்போமே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சர்ஃபேஸ். பிளேன் சர்ஃபேஸ் இல்லையா? பிளேன் சர்ஃபேஸ் இல்லையா? சர்ஃபேஸ். அதுவும் சர்ஃபேஸ் தானே, பிளேனும் சர்ஃபேஸ் தான். அப்ப அதுக்கு பேர் என்ன? இன்னும் ஒரு வேரியபிள் ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. x0 x1 நம்மளுக்கு x0 x1 அண்ட் ப்ரெடிக்ஷன்னா நம்மளுக்கு பிளேன் தெரிஞ்சு போச்சு, xyz மாதிரி. அது பட் x0 x1 x2 அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன் பிளாட் பண்றதா அதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இத நம்மளால கிராஃபிக்கலா பிளாட் பண்ண முடியுமா முடியாதா? அதாவது x0 விஷுவலைஸ் பண்ண முடியாது. விஷுவலைஸ் பண்ண முடியாது, சோ கிராஃப்ல 4 பிளாட் பண்ண முடியாது. dimension. கரெக்ட். அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன பெயர்? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா பிளேன்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கு பேர் என்ன? இதுவும் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்திருக்கும். எந்த மேத்ஸ்னு எனக்கு தெரியாது, மேத்ஸ் 1 மேத்ஸ் 2 ஏதாவது ஒரு மேத்ஸ்ல இருந்திருக்கும். ஐ அம் பிரெட்டி ஷூர். அதுக்கு பேர் என்ன? எனிவன் டேக் சும்மா கெஸ் அடிங்க, பரவாயில்ல. சாலிட். அது சாலிடா? சாலிட். ஓகே, சாலிட். see again சாலிட்னா கார்த்திகேயன் அது கூட ஒரு 3 டைமென்ஷனல் தானே. அலீனா ஒன்னு சொல்றா பாரு, ஹைப்பர் பிளேன். கரெக்ட், அதுக்கு பேரு ஹைப்பர் பிளேன். சரியா? சோ இன்ஃபேக்ட் x0 x1 x2 x3 இருந்தாலும் அதுக்கு பேர் ஹைப்பர் பிளேன் தான். ஸோ லைன், பிளேன், அதன் பிறகு எல்லாமே ஹைப்பர் பிளேன்ஸ் தான். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஸோ நம்ம கிட்ட கிரேடியன்ஸ் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ற கயல்? டெல் மீ. நமக்கு கிடைச்ச கிரேடியன்ஸ் வச்சு வெயிட் சப்ஜெக்ட். wait a minute, sorry before that, Pradeep, you had a question இல்லையா? நான் I cut you off. Yes. சொல்லு. இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால டைரக்டா அந்த ப்ரெடிக்ஷன் இன்டு அந்த நம்மளோட மாடல், சரி ப்ரெடிக்ஷன் இன்டு மைனஸ் ஆக்சுவல் மைனஸ் பண்ணி நம்ம கிரேடியன்ட் அப்டேட் பண்றோம். நீங்க சொன்னது வந்து நம்ம எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு கொடுக்குமா அப்படிங்கறத. அதான் கரெக்டா எனக்கு புரியல, அதுதான் கேட்டேன். புரியல. ஆக்சுவலி நீங்க சொன்ன அந்த லைப்ரரி வந்து நீங்க சொன்ன ஒரு லைப்ரரி சொன்னீங்களா சிஎஸ்எம்? அந்த லைப்ரரி வந்து எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் SIMPL நினைக்கிறேன். என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நீ cos x னு இன்புட்ட கொடுத்தா அது வந்து sin x னு கொடுக்கும். சரி, மைனஸ் sin x, சாரி மைனஸ் sin x தானே cos x டெரிவேட்டிவ். sin x cos x minus sin x, கரெக்ட். சரி, நீ cos x இன்புட்டா கொடுத்தனா அது மைனஸ் sin x னு உனக்கு டெரிவேட்டிவ் கொடுத்துரும். சரியா? சோ அப்படி ஒரு லைப்ரரி இருக்கு பைத்தன்ல. சோ இந்த கேஸ்ல கயல் என்ன பண்ணிருக்கானா, அவளுக்கு தெரியும் இதுதான் டெரிவேட்டிவ்னு தெரியும், அதனால அந்த டெரிவேட்டிவை அவளே போட்டா இங்க. தட்ஸ் ஓகே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம சால்வ் பண்றது இந்த ஒரு ப்ராப்ளத்தை தான். ஸோ விச் இஸ் ஓகே. பட் தென் அப்படி ஒரு லைப்ரரி கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லைப்ரரி வேர் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்தானா அது வந்து டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு கொடுக்கும், எல்லாமே பண்ணி கொடுக்கும். சரியா? ஓகே கயல், நெக்ஸ்ட் இப்போ அப்டேட் வெயிட்ஸ்க்கு வருவோம். இங்க என்ன பண்ற? நமக்கு இருந்த ப்ரீவியஸ் வெயிட்ஸ் வந்து லேர்னிங் ரேட்டை மல்டிப்ளை பண்ணி ப்ரீவியஸ் வெயிட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். சரி, ஓகே. நமக்கு வந்த கிரேடியன்ஸ். ஓகே, முதல் क्वेश्चन, லேர்னிங் ரேட் என்றால் என்ன? லேர்னிங் ரேட்னா நான் ஒவ்வொரு அப்டேட் அப்பவும் எவ்வளோ லென்த்ல வந்து அந்த ஸ்டெப் மூவ் ஆகுறேன் அப்படிங்கிற சைஸ் வந்து குறிக்கும். சரி, இப்போ லேர்னிங் ரேட் நான் அதிகமா வச்சா என்ன ஆகும், லேர்னிங் ரேட் குறைவாக வச்சா என்ன ஆகும்? நம்ம இப்போ வந்து இப்போ விஷுவலைஸ்டா பார்க்கணும்னா ஒரு கான்வெக்ஸ் கர்வ்ல தான் மூவ் ஆயிட்டு இருப்போம். நம்ம ஸ்லோப் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா சரி, நம்ம ஒரு இத பாப்போமா? நான் ஒன்னு டிரா பண்றேன். சரியா? நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. ஓகே ஓகே, இத பார்த்து எனக்கு சொல்லு. தெரியுதா ஸ்கிரீன்?
தெரியுது விசி. சரி ஓகே. வெயிட் a minute. சாரி ஜூம் போயிடுச்சு. சாரி வெயிட் பண்ணு. ஜூம் ஓடது வேணா. I want Microsoft. Do you see my screen? Microsoft whiteboard தெரியுதா? ஒயிட் சரி போர்டு இருக்கு பட் தெரியலையா ஒயிட் போர்ட்? சரி இல்ல. வெயிட் பண்ணு. இப்போ தெரியுது ஆல்ரெடி விசி. ஓகே. இது 2 டைமென்ஷனல் தான். பட் இதே நம்ம எவ்வளவு டைமென்ஷன் வேணாலும் நம்ம. சரி இப்போ எனக்கு சொல்லு. இப்போ இந்த இடத்துல இதுதான் உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுப்போம். ஸோ நீ என்ன பண்ற கிரேடியன்ட்னா ஸ்லோப் மாதிரி வரும் கரெக்டா? சரி ஓகே. இப்போ எனக்கு சொல்லு. இப்போ இங்க இருக்க லேர்னிங் ரேட் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? நம்ம ஆக்சுவலா எப்படி அப்டேட் பண்ணும்போது மூவ் ஆகும்னா அந்த லைன்ல தான் மூவ் ஆகும். இந்த லைன்ல மூவ் ஆகும் லேர்னிங் இல்லையா? ரேட் சரி. ஆமா லேர்னிங் ரேட் ரொம்ப அதிகமா இருந்தா நம்ம கர்வ்ல இருந்து ரொம்ப டீவியேட் ஆகி இங்க எங்கேயோ போயிடுவோம் போயிடுவோம். இல்லையா? ஆமா. சரி ஓகே. ஸோ லேர்னிங் ரேட் ரொம்ப அதிகமா இருந்தா இந்த பிரச்சனை. லேர்னிங் ரேட் ரொம்ப குறைவா இருந்தா என்ன பிரச்சனை? நிறைய ஐட்ரேஷன்ஸ் எடுத்துக்கோ நம்ம மினிமம் ரீச் பண்றதுக்கு ஸோ தான். எப்படின்னா இங்கேருந்து நான் இங்க வருவேன், அப்புறம் எப்படி வருவேன், குட்டி குட்டி குட்டியா ரொம்ப நேரம் நான் எடுப்பேன் இந்த மினிமம் வரத்துக்கு இல்லையா? லேர்னிங் ரேட் ரொம்ப குறைவாக இருந்தானா. லேர்னிங் ரேட் ரொம்ப அதிகமா இருந்தானா கயல் சொல்ற மாதிரி இந்த கர்வ் விட்டு நான் ஜம்ப் பண்ணிடுவேன். எனக்கு ஒன்று சொல்லு. இப்போ ரொம்ப கர்வியா இருக்குன்னு வச்சுக்கோ சர்ஃபேஸ். இப்போ அப்படியே பயங்கரமான கர்வ் இங்க இருக்க நீ ரொம்ப கர்வியா இருந்தானா லேர்னிங் ரேட் குறைவாக இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? எது பெஸ்ட்? ரொம்ப கர்வியா இருக்கு சர்ஃபேஸ். சாரி லேர்னிங் ரேட் அதிகமா சாரி கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கணும்? ரொம்ப கர்வியா இருந்ததுன்னா ஏன் லேர்னிங் ரேட் கம்மியா இருக்கணும்? இல்லனா டீவியேட் ஆயிடுது. ஓகே. ஸோ ரொம்ப கர்வியா இருந்தா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபோக்ஸ். கர்வ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மாடி இங்க இருக்கோம். ரொம்ப கர்வியா இருக்குன்னா நம்ம மாடி இங்க வந்துருவோம். அதனால லேர்னிங் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கணும். சரியா? தட்ஸ் ரைட். ஓகே. ஸோ now you can share your screen again. I'll stop sharing. சரி இப்போ எனக்கு ஒன்று சொல்லு. இந்த அப்டேட் நீ பண்ற இல்லையா? எப்போ அப்டேட் பண்றாங்க? என்கிட்ட 47 டேட்டா பாயிண்ட் இருக்கு ஒரு ஈபாக்ல. நம்ம ஒரு ஈபாக்குள்ள தான் இருக்கோம் கரெக்டா கயல்? ஆமா ஸ்டில் நம்ம அந்த ஒரு ஈபாக்ல தான். லெட்ஸ் சே நான் முதல் ஈபாக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இப்போ இந்த அப்டேட் எப்போ நடக்கும்? அப்டேட் நம்ம எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் வியூ பண்ணிட்டு எல்லா டேட்டா பாயிண்ட்டுக்கும் லாஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதை வச்சு என்ன கிரேடியன்ட் நம்ம கால்குலேட் பண்ணுமோ அப்போதான் வெயிட் அப்டேட் ஆகும். 47 டேட்டா பாயிண்ட்டையும் வச்சு நம்ம கிரேடியன்ட் கால்குலேட் பண்றோம் இல்லையா? கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தா அந்த 47 டேட்டா பாயிண்ட்டையும் வச்சு நம்ம ஒரு லாஸ் ஃபங்க்ஷனை உருவாக்குறோம், which is the mean of y minus predictions the whole squared இல்லையா? கரெக்டா? கரெக்ட். ஆல்ரைட். ஸோ அதுக்கு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறோம். and then அதை வச்சு you're updating W0, W1 and W2. சரி ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளவு ஈபாக்ஸ் ரன் பண்றோம்? ஏதோ ஒரு பாராமீட்டர்லாம் கொடுத்துருக்க இன்புட்ல டெஃபினேஷன்ல. பை தி வே folks on the call, defனா ஒரு ஃபங்க்ஷன் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. def means a function in Python. ஓகே. இப்போ அதுல epoch 7000 னு போட்டிருக்கே, அது என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். நான் வந்து செட் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ். சரி, நீ ஒரு ஹைப்பர் பாராமீட்டர்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்க. சரியா? somebody on the call, not the usual suspects, but someone preferably from non-CS or people who don't code, even if they are from CS, அந்த மாதிரி crowdல இருந்து ஹைப்பர் பாராமீட்டர் என்றால் என்ன? Parameter that is fed into the model. யார் அது? Model
சௌந்தர்யா. ஓகே. ஸோ மாடலுக்கு ஃபீட் பண்ற பாராமீட்டர் வந்து ஹைப்பர் பாராமீட்டர். அப்ப பாராமீட்டர் என்றால் என்ன? ஹைப்பர் பாராமீட்டர்னு ஒன்று இருக்குன்னா பாராமீட்டர்னு ஒன்று இருக்கும். பாராமீட்டர் என்றால் என்ன? learned by the model. சரி, ஓகே. அலீனா என்ன சொல்றானா, நாட் பார்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் பட் ஹஸ் சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் ஆன் த ரிசல்ட். ஓகே. ஐ திங்க் சௌந்தர்யாவோட டெஃபினேஷன் இன்னும் பெட்டரா இருக்கு. இட்ஸ் அ பஞ்ச் ஆஃப் பாராமீட்டர்ஸ் தட் யூ ஃபீட் இன்டு த மாடல். சரியா? அதாவது வெளியில் இருந்து நம்ம ஃபீட் பண்ற வேல்யூஸ் அது. சரியா? பாராமீட்டர்ன்றது மாடலே கண்டுபிடித்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யா எனக்கு பாராமீட்டர் எது எதுன்னு சொல்லி பார்ப்போம். W0, W1 and W2. Correct, exactly. W0, W1 and W2 are the parameters. Okay. So Kyle, so ஒன்ன பொறுத்த வரைக்கும் epoch வந்து ஹைப்பர் பாராமீட்டர். சரி, ஏன் 7000 கொடுத்த? நான் இதுவரைக்கும் நான் நிறைய தடவை ஐட்ரேஷன் ரன் பண்ணி பார்த்தப்போ ஸோ மேக்ஸிமம் 7000 பிரீச் பண்ணி போகாது அப்படின்றதுனால. சரி, நீ ஏதோ ஒரு நம்பிக்கை. சரி, இந்த மாதிரி 7000 வரைக்கும் நம்ம போட்டோம்னா அதுக்குள்ள நம்ம ரீச் பண்ணிடுவோம் நம்ம இலக்க அப்படின்ற உனக்கு ஒரு இது, அதனால நீ போட்ட. சரி, ஓகே, பர்ஃபெக்ட்லி ஃபைன். சரி, இப்போ இந்த கீழவா பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ், அது என்னது? அது பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்னா என்னோட ப்ரீவியஸ் லாஸ்னா என்னன்னா முந்தின ஈபாக்ல இல்ல வெயிட் பண்ணு பிஃபோர் தட். இந்த 7000 ஈபாக்னு போட்டிருக்கு அப்படின்னா 7000 வாட்டி நம்ம ரன் பண்ண போறோமா? Are we going to go through 7000 epochs before we stop this algorithm? இல்ல 7000 டைம்ஸும் போகணும்னு அவசியம் இல்ல இல்லையா? கரெக்டா? அப்ப நீ ஏதோ ஒரு ஸ்டாப்பிங் கிரைட்டீரியா வச்சிருக்க. இது நடந்தானா நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்க இல்லையா? அது என்ன கிரைட்டீரியான்னு நீ முடிவு பண்ண? அந்த கிரைட்டீரியா என்னோட பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிருக்க ஒரு டாலரன்ஸ் வேல்யூவோட கம்மியா இருந்தது, அதுவும் கண்டினியூஸ்லி ஒரு கன்சிக்யூட்டிவா 10 டைம்ஸ் கம்மியாவே வந்தது அப்படின்னா அது ஸ்டாப் பண்றது. சரி, ஓகே. பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்றால் இந்த இடத்துல பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்னா என்னோட ப்ரீவியஸ் லாஸ்ன்றது இங்க என்னன்னா ப்ரீவியஸ் ஈபாக்ல இருக்கிற ஓவரால் லாஸ், அந்த லாஸ்ல இருந்து இப்போ கரண்ட் லாஸ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ். சரி, ஓகே. அது வந்து 10 முறை கண்டினியூஸா ஒரு டாலரன்ஸ் லிமிட்குள்ள இருந்தானா அது வந்து நீ ஸ்டாப் பண்ணிடுவ அல்காரிதத்தை இல்லையா? கரெக்டா? கரெக்ட். சோ அந்த கேஸ்ல நீ 7000 ஈபாக் போகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? சரி, அந்த 10 முறை அப்புறம் ஒரு டாலரன்ஸ் 0.1% அதெல்லாம் அது எங்க டிஃபைன் பண்ணிருக்க காமி? சரி, ஓகே. ஓகே, சரி. someone else on the call. இதுக்கு பேர் என்ன சொல்வாங்க? இதெல்லாம் என்னது அகைன்? டாலரன்ஸ் equal to 0.1, consecutive instances equal to 10, இதெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது என்ன பாராமீட்டரா ஹைப்பர் பாராமீட்டரா? இங்க ஹைப்பர் பாராமீட்டர். யார் இது சொன்னது? கைலா? சௌந்தர்யா. ஓகே, பெர்ஃபெக்ட், கரெக்ட். இதுவும் ஹைப்பர் பாராமீட்டர் தான் இல்லையா? ஏன்னா நம்ம மாடலுக்கு ஃபீட் பண்றோம் வெளில இருந்து இல்லையா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லேர்னிங் ரேட், epochs, டாலரன்ஸ், consecutive instances இதெல்லாம் கயலோட மாடல்ல ஹைப்பர் பாராமீட்டர்ஸ். இப்போ நீங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட் ஏதாவது இருக்கும், உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் எங்கேயாவது, அதுல இந்த பாராமீட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னா தெரியாது. பட் கயலோட பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்ற அவ உருவாக்கின அல்காரிதத்துல இதெல்லாம் தான் ஹைப்பர் பாராமீட்டர்ஸ். ஓகே கயல், கோ ஹெட். நெக்ஸ்ட் என்ன பண்ண நீ? ஏதாவது கிராஃப் போட்டியா? போட்டிருக்கியா? பாப்போமே. சோ இங்க என்ன நடக்குது? கோ ஹெட் சொல்லு. நான் வந்து லேர்னிங் ரேட் 2 செட் பண்ணி அதுல கிராஃப் போட்டு பார்த்தேன். அதோட மத்த அல்காரிதமோட கம்பேரிசன் பார்த்தேன். சோ இங்க வந்து லேர்னிங் ரேட் 0.001. சரி. அப்போ 1001
ஆமா 1142 அந்த ஈபாக்ல வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ 1142 ஈபாக்ல ஸ்டாப் ஆகுது இல்லையா? சரி, ஓகே. ஸோ லாஸ் வந்து குறைஞ்சு ஓகே. சரி, ஒரு கொஸ்டின், மோர் ஆஃப் அன் அல்காரிதமிக் கொஸ்டின். 1142 ஈபாக்ஸ்னு வச்சுப்போமே, ஒரு ஏறத்தாழ எவ்வளவு ஆபரேஷன்ஸ் நடந்திருக்கு இதுல? 1142 ஈபாக்ஸ் நீ வந்து ரன் பண்ணிருக்கேன்னா சும்மா ஒரு கெஸ் அடிச்சா கூட போதும், ரொம்ப டீடைல்டா கூட வேணாம். ஆர்டர் ஆஃப்னு வச்சுப்போமே, எவ்வளவு ஆபரேஷன்ஸ்? நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இன் 2000. அதான் ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 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 ஈபாக்ல 47 ஆபரேஷனாவது இருக்கும் மினிமம். கரெக்டா? ஆர்டர் ஆஃப் இல்லையா? ஒரு டேட்டா பாயிண்ட்க்கு ஒரு ஆபரேஷன் வச்சுப்போமே சும்மா, ரைட்? ஸோ 1042 ஈபாக்ஸ் ரன் பண்ணிருக்கேன்னா நீ ஆல்ரெடி 1042 into 47 ஆபரேஷன்ஸ் ஆவது பண்ணிருப்ப இல்லையா? சரி, ஓகே. சரி, ஓகே. கீழே வா, அப்படியே வா. ஸோ இப்போ கன்வர்ஜ் ஆயிடுச்சா உனக்கு? சரி, கன்வர்ஜ் ஆன பிறகு என்ன பண்ண? கன்வர்ஜ் அப்புறம் வேற ஒரு லேர்னிங் ரேட் கொடுத்து. சரி, ஓகே. வேற என்ன லேர்னிங் ரேட் கொடுத்த? 0.05 கொடுத்தேன். சரி, இப்போ என்னாச்சு? கம்மியான ஈபாக்லே கன்வர்ஜ் ஆயிடுச்சு. 59. ஓகே, குட் கொஸ்டின். இப்போ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் that I have for you. இந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்டும் அந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்டும் ஒண்ணா வருதா இல்ல வெவ்வேறு வருதா? இந்த ஃபைனல் வெயிட்ஸ் ஒன்னு போட்டிருக்கேன் இல்லையா? வேற வேற 305881 அதுல என்ன வருது? 33. ஏன் டிஃபரன்ஸ் வருது? லாஸும் வெவ்வேறு, ரொம்ப டிஃபரெண்டான லாஸா? இல்ல லாஸ் எப்படி லாஸ் டிஃபரெண்டா தானே இருக்கணும், இல்லனா எப்படி ஒரே ஃபங்க்ஷன் தானே இல்லையா? கரெக்ட்டா? ரைட். சோ இது ஒரு क्वेश्चन இல்லையா, ஏன் வந்து இங்க டிஃபரன்ஸ் வருது இந்த கன்வர்ஜென்ஸ்க்கும்? பேட்ச் கிரேடியன்ட்டோட நேச்சர் படி நம்ம ஹையரா லேர்னிங் ரேட்னா வச்சனா அது வந்து ஃபுல்லா ஆவரேஜ் தான் எடுக்குது இல்லையா? ஒவ்வொரு 47 பாயிண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் எடுத்தா லாஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கு, வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் அதிகமா லேர்னிங் ரேட் வச்சாதான் பெட்டரா ஆப்டிமைஸ். சாரி, பேசறியா? சாரி, I didn't hear you. இப்போ பேட்ச் கிரேடியன்ட் ரிசல்ட்ல வந்து 47 பாயிண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் எடுத்துருவோம்ல விசி, வெயிட் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி. சரி. ஸோ இந்த அல்காரிதம்க்கு வந்து லேர்னிங் ரேட் எப்போ ஹையரா இருக்கும்போது நல்லா கன்வர்ஜ் ஆகும், லாஸும் வந்து மினிமம் லாஸ் கிடைக்கும். அது எப்படி நீ கண்டுபிடிச்சு ஷூரா சொல்ற? உனக்கு இந்த ஃபங்க்ஷன் பத்தி தெரியாதுன்னு வெச்சுப்போம், எப்படி நீ ஷூரா சொல்ற? நான் ரன் பண்ணி நிறைய தடவை ரன் பண்ணி பார்த்தது. சோ இல்ல உன்னோட கன்வர்ஜென்ஸ்க்கு வந்து நீ யூஸ் பண்ற அந்த கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் டைட்டரா இருக்கணுமோ? ஏன்னா ஓகே, இது ஒரு क्वेश्चन ஃபார் தோஸ் ஆன் தி கால். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன அப்ரோச் எடுத்தாலும் ஒரே பாயிண்ட்க்கு தான் கன்வர்ஜ் ஆகணுமா இல்ல வெவ்வேறு பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகலாமா? தோஸ் ஆன் தி கால் என்ன நினைக்கிறீங்க? Depends on the learning rate. It depends on the learning. But okay, அதை விட்டுருங்க. இது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. இது பேர் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும்னு வச்சுப்போமே, ஒரு பவுல் மாதிரி வரும். அப்படி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன லேர்னிங் ரேட் யூஸ் பண்ணாலும், ஆர் அதர் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணாலும்,
நம்ம எப்படியாவது அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரணும். சரியா? கயல், மேபி வாட் யூ கேன் ட்ரை இஸ், உன்னோட டாலரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப சின்னதா வச்சுக்கோ. இப்ப நீ என்ன பண்ணிருக்கேன்னா 0.1% போட்டிருக்கியா டாலரன்ஸ்? 0.1 இஸ் பிக் பார்த்தனா. அண்ட் இது எப்படின்னா, இந்த இது பார்த்தானே வச்சுக்கோயேன், weights are extremely sensitive to the loss. உன்னோட gradient பாரு, gradient-ஓட ஃபார்முலா பாரு, உன் gradient-ஓட ஃபார்முலா போ. நீ gradient-ஐயும் பிரிண்ட் பண்ணிருக்கணும் கயல். அப்பதான் நம்மளுக்கு என்ன தெரியும் தெரியுமா, இந்த gradient-ன்றது ஸ்லோப் மாதிரி. கரெக்டா? இப்போ ஈவன் அட் வெரி க்ளோஸ் டு தட் பாட்டம் கூட பார்த்தா இந்த நம்பரே ஓரளவுக்கு ரீசனபிளி பெருசா தான் இருக்குமா இருக்கும். பாரு ஒரு வாட்டி கிரேடியன்ட்டை பிரிண்ட் பண்ணி பாரு. சரியா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கிரேடியன்ட்டை பிரிண்ட் பண்ணி பாரு என்ன வருதுன்னு. எல்லா கிரேடியன்ட்டும் பிரிண்ட் பண்ண வேணாம், ஒரு கிரேடியன்ட்டை பிரிண்ட் பண்ணா கூட போதும், உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ வாட் யூ கேன் ட்ரை இஸ், இந்த டாலரன்ஸை வந்து இன்னும் குறைச்சிக்கோ. 0.1க்கு பதிலா 0.001 போட்டுக்கோ. அப்போ என்ன ஆகுதுன்னு பாரு. சரியா? அப்போ வந்து இந்த ரெண்டு அப்ரோச்லயும் கன்வர்ஜென்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாரு. Do you get a closer convergence as compared to what you're getting now? சரியா? ஐ திங்க் இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் வரும்போது நீ நிறுத்திடுற இப்போ. ஐ திங்க் that's what you're doing now. சரியா? Depends on the local minima. Okay, Karthikeyan RV says depends on the local minima. Question for the audience, இதுல local minima இருக்குமா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல லோக்கல் மினிமா இருக்குமா? சரி, ஏன் இந்த ஃபங்க்ஷன் என்னது? இது பேர் என்ன? கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். கரெக்ட். இது கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்றதுனால இது வந்து இதுக்கு வந்து குளோபல் மினிமம் மட்டும் தான் இருக்கணும். அலீனாவும் அதான் சொல்றான். கரெக்ட். இதுல வந்து லோக்கல் மினிமான்ற கான்செப்டே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், since there is no concept of local minima here, we should converge at the same point, close to the same point. சரியா? But I think what is happening here is, அந்த பவுல்ல கீழே வரும்போதே ஒரு மாதிரி ஃபிளாட் ஆயிடுது, ஓரளவுக்கு ஃபிளாட் ஆயிடுதா. அண்ட் கயலோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா 0.1% இருந்தா போதும், 10 வாட்டி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் ஸ்டாப் பண்றான். அதனால ஐ டோன்ட் திங்க் we are reaching the global minima எனக்கு தோணுது. So Kyle, what I would suggest is try அந்த டாலரன்ஸை வந்து இன்னும் குறைச்சிக்கோ. 0.001% அந்த மாதிரி கொண்டு போய் பாரு என்ன ஆகுதுன்னு பாரு. சரியா? ஓகே, now proceed. ஆனா டாலரன்ஸ் வந்து நான் பேட்ச்ல குறைச்சேன்னா ஸ்டோகாஸ்டிக்கோட கம்பேர் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்டோகாஸ்டிக்ல டாலரன்ஸ் ரொம்ப குறைக்கிறதுக்கு கன்வர்ஜே ஆகாது. ஸ்டோகாஸ்டிக்ல ஓகே, குட் பாயிண்ட். கம்பேர் பண்ணணும்ன்றதுனால அதிகமாட்டாது. இல்ல, ஸ்டோகாஸ்டிக் பண்ணும்போது நீ எப்படி, ஓகே லெட் மீ புட் இட் திஸ் வே, அதுக்கு இதே டாலரன்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? ஏன் யூஸ் பண்ணோம்? அவசியம் கிடையாது. இதே டாலரன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கு நீ உனக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோ ஸ்டோகாஸ்டிக் ரன் பண்ணும்போது. சரியா? நமக்கு வில் கம் டு தட். ஸ்டோகாஸ்டிக் நம்ம அடுத்தது வருவோம். இப்போ முதல்ல ப்ரொசீட் பண்ணு. வரேன் அலீனா, வரோம். வில் கம் டு தட் ஸ்டோகாஸ்டிக். ஓகே, வில் கம் டு தட். நெக்ஸ்ட் அதான் வரும். சரி, இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணு. ஸோ லெட்ஸ் சே வில் கோ வித் வாட் யூ ஹேவ் நவ். ஸோ உன்னோட கன்வர்ஜென்ஸ் எப்போ நடந்திருக்குன்னா, நீ இன்னும் ஒரு லேர்னிங் ரேட் யூஸ் பண்ண, which is 0.05. What was the learning rate? 0.05. கரெக்ட். ஸோ இப்போ நான் உனக்கு வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் கிடைச்சாச்சு. சரி, இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் சென்ட் பண்ணியா? சரி, இப்போ why don't you try answering Alina's question? Stochastic gradient descent என்றால் என்ன? ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் descent நம்ம பேட்ச்ல வந்து ஒரு ஈபாக்கு என்டையர் டேட்டா செட்டையும் யூஸ் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்து அதோட லாஸ் யூஸ் பண்ணி கிரேடியன்ட் கண்டுபிடிச்சு அந்த கிரேடியன்ட்டை வச்சு வெயிட் அப்டேட் பண்ணுவோம். ஒரு ஈபாக்கு ஒரு தடவை வெயிட் அப்டேட் ஆகும்.
ஸ்டொகாஸ்டிக்ல எப்படி இருக்கும்னா ஒரு ஈப்பாக்குள்ளேயே இன்னொரு ஃபார் லூப் இருக்குது இல்லையா? இங்க என்ன நடக்கும்னா ஒவ்வொரு பாயிண்டா நான் எடுத்து அந்த பாயிண்ட்டை வச்சு நான் ஒய் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அதோட ஒய் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு லாஸ் கால்குலேட் பண்ணுவேன். ரெலவெண்டா அதோட கிரேடியன்ட் ஃபைண்ட் பண்ணி அப்போ ஒரு வெயிட் அப்டேட் ஆகும். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எனக்கு 47 இருக்குன்னா 47 டைம்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணி வெயிட் அப்டேட் பண்ணும். 47 டைம்ஸ் எல்லா பாயிண்ட்டையும் நான் பார்த்துட்டு வெயிட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன். அதுக்கு ஒரு ஓவரால் லாஸ் வரும். ஸ்டில் நம்ம வந்து அந்த ஒரே ஒரு ஈப்பாக்குள்ள தான் இருக்கும். ஓவரால் லாஸ் வரும். ஓகே, வெயிட் பண்ணு இரு. இப்போ அலினா ஒரு கேக்குற அது brute force. No, this is not brute force. Let me share my screen, okay? So இப்போ வந்து ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் விசி. 47 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த 47 டேட்டா பாயிண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? நம்ம கிட்ட x1 இருக்கு, x2 இருக்கு, y இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட 47 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஒரு லாஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? சரி, ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த ப்ரெடிக்டட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் ஸ்கொயர் பண்ணி டிவைடிங் இட் பை 47. சரியா? ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேரு மீன் ஸ்கொயர்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இதை நான் ஒரு ஈபாக்குள்ள ஈபாக் 1 வச்சுப்போமே. எனக்கு இப்போ ப்ரெடிக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் வந்து எனக்கு வந்து ஒரு W0 வேணும், ஒரு W1 வேணும், ஒரு W2 வேணும். கரெக்டா? இனிஷியலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்கரிதம் இனிஷியலைஸ் பண்ணும்போது இதை ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். கயல் என்ன பண்ணா 1 1 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெடிக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சா, ஆக்சுவல் வேல்யூ இருக்கு, லாஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சா, வெயிட் அப்டேட் பண்ணா, நெக்ஸ்ட் ஈபாக் வரும்போது புதுசா ஒரு வெயிட்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த வெயிட்டை வச்சு ப்ரெடிக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சு அகைன் 47 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் ப்ரெடிக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சு அகைன் லாஸ், so on and so forth. ஓகே, இப்போ இதுல 47 இல்ல, லெட்ஸ் சே 4,80,000 ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. So somebody on the call. So ஒரு வெயிட் அப்டேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒன் வெயிட் அப்டேட் பண்றதுக்கு, அதான் நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 111 வச்சுப்போமே. எனக்கு ஒரு வெயிட் அப்டேட் பண்றதுக்கு நான் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நான் ப்ராசஸ் பண்ணணும்? அகைன் நாட் த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் பட் சம்ஒன் எல்ஸ். இதை நிறைய கோட் பண்ணவங்க வேணாம், பட் சம்ஒன் எல்ஸ். கொஸ்டின் புரிஞ்சுதா? 4,80,000 ரெக்கார்ட் இருந்ததுன்னா ஒரு வெயிட் அப்டேட் பண்றதுக்கு ஒரே ஒரு வாட்டி, அதாவது 111 தான் ஆரம்பிக்கிறேன், இதை நான் மாத்தணும். W0 மாத்தணும், W1 மாத்தணும், W2 மாத்தணும். எப்படி மாத்துவோம்? லாஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சு, பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு, லேர்னிங் ரேட்டை வச்சு நம்ம அப்டேட் பண்ணுவோம் இல்லையா? என்கிட்ட 4,80,000 ரெக்கார்ட்ஸ் இருந்தானா ஒரு வெயிட் அப்டேட் பண்றதுக்கு நான் எவ்வளவு ரெக்கார்ட்ஸை ப்ராசஸ் பண்ணணும்? எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அப்ப 4 லட்சம். கரெக்ட். அப்ப 4,80,000 ரெக்கார்ட் இருந்தா 4,80,000 ரெக்கார்டுக்கு நான் ப்ரெடிக்ஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்புறம் ஆக்சுவல், ப்ரெடிக்ஷன் மைனஸ் ஆக்சுவல் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4,80,000 இல்லையா? இது ஒரு வெயிட் அப்டேட்டுக்கு. இப்போ இதுல என்ன கொஸ்டின் வருதுன்னா, நான் இது இப்படி பண்ணணுமா? இது எவ்வளவு கம்பர்சமா இருக்கும்? தோ இட் இஸ் கரெக்ட், இது தப்பு கிடையாது, இது கரெக்ட் தான். ஆனா ஒரு ஈபாக், ஒரே ஒரு ஈபாக்குக்கே பாத்தீங்கன்னா நான் இவ்வளோ ரெக்கார்ட்ஸை ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் என்னால ஒரு வெயிட் அப்டேட்டே பண்ண முடியும். சரியா? அதுக்கு பதிலா வேற ஏதாவது அப்ரோச் இருக்கா? அதுதான் வந்து ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட்.
சரி, ஸ்டோகாஸ்டிக் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டஸ் ஸ்டோகாஸ்டிக் மீன்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எனிவன்? ரேண்டமா? கரெக்ட், எஸ், எக்ஸாக்ட்லி. ஸ்டோகாஸ்டிக்னாலே ரேண்டம். சரியா? சோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, 4,80,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? நான் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த லாஸ் ஃபங்க்ஷனை தான் மினிமைஸ் பண்ணணும். சரியா? பட் ஐம் ட்ரைங் டு பி a bit ஸ்மார்ட். என்ன பண்றேன்னா, இந்த ஒவ்வொரு ரெக்கார்டை வச்சு ஐ வில் ஃபிகர் அவுட் அ லாஸ் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் நான் லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பேன். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், I have x1, x2, y1. நெக்ஸ்ட் வந்து சரி, இது முதல்ல இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, இது என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். ஸோ இதை வச்சு நான் லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ இதுதான் என்னோட டேட்டா. x1 இருக்கு, x2 இருக்கு, y1 இருக்குன்னா இப்போ ப்ரெடிக்டட் என்ன? ப்ரெடிக்டட் வந்து can somebody tell me what is predicted here? If x1, x2, y1 னா predicted என்ன வரும்? w0 plus w1 times என்ன வரும்? என்ன வரும் folks? If x1, x2, y1 இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 200ன்னு வச்சுப்போம், இது 300ன்னு வச்சுப்போம், இது வந்து 8,000 வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு. இப்போ w0 plus w1 times என்ன வரும்? நம்ம இதுபடி x1 கரெக்ட், பிளஸ் w2 times என்ன வரும்? x2 கரெக்டா? இதான் ப்ரெடிக்டட். ஆக்சுவல் வந்து y1 கரெக்டா? ஸோ ப்ரெடிக்டட் மைனஸ் ஆக்சுவல் என்ன? y1 மைனஸ் ப்ரெடிக்டட். அப்புறம் ஸ்கொயர் பண்றேன். இதுதான் என்னோட ஸ்கொயர்ட் எரர். கரெக்டா? இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட்ல இந்த மாதிரி என்கிட்ட 4,80,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா, இதை நான் 4,80,000 ரெக்கார்ட்ஸ்க்கு இதை கண்டுபிடிச்சு மீனை கம்ப்யூட் பண்ணி அதுக்கப்புறம் நான் டெரிவேட்டிவ் கம்ப்யூட் பண்ணுவேன். இங்க என்ன பண்ணுவேன்னா, இதை வச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணி அதை கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணி நான் வெயிட் அப்டேட் பண்ணிடுவேன். அப்போ இந்த வெயிட் அப்டேட் பண்ணிட்டேன்னா, இப்ப நான் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் போகும்போது செகண்ட் ரெக்கார்ட் போறேன்னு வச்சுப்போமே. சரியா? இதை நான் சும்மா x11 சாரி 12ன்னு வச்சுப்போம், 22 y 12 ஏதோ whatever, என்ன பேசிக்கலி இன்னொரு ரெக்கார்ட், நாமென்க்ளேச்சரை விட்டுருங்க. சரியா? இந்த நெக்ஸ்ட் ரெக்கார்ட் போகும்போதே நான் புது வெயிட்ஸ் யூஸ் பண்ணிடுவேன். இந்த ரெக்கார்டுக்குள்ள இங்க வரும்போது நான் 1 1 1 அதை வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா? இங்க வரும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி வெயிட்ஸ் அப்டேட் பண்ணிருப்பேன், அந்த வெயிட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, வச்சு நான் திருப்பி ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் அகைன் which is squared error, not mean squared error, கம்ப்யூட் பண்ணி திருப்பி டெரிவேட்டிவ் or other gradient weight update. இப்படி நான் வெயிட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். so that நான் ஒரு ஈபாக் முடிக்கும் போதே I would have done எவ்வளவு அப்டேட்ஸ், வெயிட் அப்டேட்ஸ் இந்த கேஸ்ல? somebody on the call. நான் ஒரே ஒரு ஈபாக் தான் முடிக்கிறேன், அதுக்குள்ள நான் எவ்வளவு வெயிட் அப்டேட் பண்ணிருப்பேன்? 4,80,000. Correct, exactly. I would have done 4,80,000 updates. Correcta? So the belief is, இப்படி நான் பண்ணா I can converge faster. நான் இவ்ளோ weight update, I mean இவ்ளோ process பண்ணி, though that is the right way to do it. நம்ம முதல்ல பண்ணது batch gradient descent is the right way to do it, but given the large volume of data,
நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பை ரெக்கார்ட் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுல ஸ்டோகாஸ்டிக்ன்றது எங்க வருதுன்னா இந்த வெயிட் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டாவை ஷஃபிள் பண்ணுவோம். ஸோ இங்க நம்ம கிட்ட இப்போ 1 2 3 மொத்தமா 4,80,000 ரெக்கார்ட்ஸ் இருந்தானா இது நம்ம ஷஃபிள் பண்ணிட்டு ஒரு ரேண்டமைஸ் பண்ணி ஷஃபிள் பண்ணுவோம். ஸோ தட் இதுல ஒரு சீக்வன்ஸே இல்லாதபடி ஒரு ஷஃபிள் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் அப்டேட் பண்ணுவோம். அதனாலதான் அதுக்கு பேரு ஸ்டோகாஸ்டிக். சரியா? ஸோ இப்போ கயல் என்ன பண்ணிருக்கான்னா she has actually coded the stochastic gradient descent algorithm. Kyle, can you just நான் இப்போ unshare பண்றேன். ஷேர் பண்ணு கயல். சரி, so basically you don't need to go through the individual details, but basically இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு epoch குள்ளேயே ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் வெயிட் அப்டேட் நடக்குது. கரெக்டா கயல்? So ஒரு for loop இந்த epochன்ற for loop, okay, let me put it this way. இதுக்கு முன்னாடி அந்த epoch குள்ள வரும்போது ஒரு for loop தான். கரெக்டா? இப்போ 2 for loop இருக்கா கயல்? ஆமா. கரெக்ட். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் you are figuring out the prediction, you are figuring out the gradient and then you are updating the weight. சரியா? அதனாலதான் 2 for loop இருக்கு. nested for loop நீங்க பாக்குறீங்க. சரியா? alright, கரெக்டா கயல் நான் சொல்றது? கரெக்ட். சரி, ஓகே. இப்போ நீ எனக்கு இப்போ நம்ம batch gradient descentையும் stochastic gradient descent எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றோம். எப்படி கம்பேர் பண்றோம் நம்ம? லாஸ் வந்து லாஸ் வர்சஸ் ஈபாக் வந்து பிளாட் பண்ணோம்னா எவ்வளவு ஃபாஸ்டா கன்வர்ஜ் ஆகுதுன்றது வச்சு ஓகே. கம்பேர் பண்றோம். அலீனா ஒரு क्वेश्चन கேக்குறா. won't it increase the time complexity அப்படிங்கறா. அப்படியா? would it increase the time complexity இல்ல time complexity குறைக்குமா stochastic gradient descent? கரெக்ட். ஸ்டோகாஸ்டிக் வந்து குறைக்கும். ஏன் குறைக்கும்? ஏன் குறைக்கும்னா நம்ம ஆக்சுவலா வெயிட் அப்டேட் ஆக ஆக லாஸும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ குயிக்கா கன்வர்ஜ் ஆயிடும். That's the idea. Correct. Right? So stochastic இப்போ நம்ம வந்து batch gradient descent பண்ணானா ஒரு சின்ன வெயிட் அப்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க folks. ஒரு குட்டி வெயிட் அப்டேட் பண்றதுக்கே வந்து 4,80,000 ரெக்கார்டை நான் ப்ராசஸ் பண்ணாதான் ஒரு வெயிட் அப்டேட் பண்ண முடியும். சரியா? இந்த கேஸ்ல அப்படி இல்ல. இதுல வந்து நான் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் வந்து நான் வெயிட் அப்டேட் பண்றேன். பட் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்ல கயல். வாட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ்? என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அந்த பேட்டர்னுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதாவது பாயிண்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஆசிலேட் ஆயிரும். அந்த பாயிண்ட் பார்த்துட்டு கரெக்ட். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வெயிட் அப்டேட் பண்றதுனால இப்ப சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பாயிண்ட் எங்கேயோ இருக்குன்னு வச்சுப்போமே, அது நம்மள திசை திருப்பி விட்டுரும். புரியுதுங்களா folks? I mean, if it is all fitting into the same pattern, if all the data fits into the same pattern, அழகா நம்ம டிசெண்ட் ஆவோம். பட் சம்பந்தமே இல்லாம ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்மள திசை திருப்பி விடும். அதுக்காக தான் நம்ம ரேண்டமைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சு பாருங்களேன், முதல் 10 பாயிண்ட் வந்து லெட்ஸே நம்மள திசை திருப்பி விடுதுன்னு வச்சுப்போமே, நம்ம அதே 10 பாயிண்ட் நம்ம டிராவல் பண்ணானா நம்ம எங்கேயோ போயிடுவோம் சம்பந்தமே இல்லாம. அங்கேருந்து நம்ம வந்து நம்ம இலக்கை நோக்கி வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதனாலதான் என்ன பண்றோம், ஷஃபிள் பண்றோம். ஸோ தட் இந்த மாதிரி ரேண்டமா சம்பந்தமே இல்லாம ஃப்ரீக்கா ஏதாவது டேட்டா இருந்தா கூட, பேட்டர்ன்ல ஃபிட் ஆகாத டேட்டா இருந்தா கூட ஒரு பாயிண்ட் நம்மள வந்து திசை திருப்பி விடலாம். பட் அடுத்த பாயிண்ட் வில் புல் அஸ் டுவர்ட்ஸ் ஆர் இலக்கு. சரியா? ஸோ தட்ஸ் த ஐடியா. ஆல்ரைட். ஸோ இப்போ எப்படி கம்பேர் பண்றேன்னு சொல்லு ஸ்டோகாஸ்டிக் அண்ட் பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட். லாஸ் வெர்சஸ் நம்பர் ஆஃப் ஈபாக்ஸ் வந்து பிளாட் பண்ணிருக்கோம். சோ எவ்வளவு சீக்கிரமா கன்வர்ஜ் ஆகுது, எவ்வளவு சீக்கிரமா லாஸ் எப்படி பண்ணிருக்கேன்னா, எப்படி நம்ம வந்து ஓகே பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட்ல ஒரு ஈபாக்ல நீ எங்க இருந்த, ஸ்டோகாஸ்டிக்ல நீ எங்க இருந்த அப்படின்னு நீ பாக்குற. கரெக்டா? இல்லையா? கரெக்ட். சரி, ஏதாவது கம்பேர் பண்ற மாதிரி சார்ட் இருக்கா? ஒரே சார்ட்ல போடலையே பேட்சும் ஸ்டோகாஸ்டிக்கும். சரி, ஓகே. இப்போ கீழே கொண்டு புரியல, சாரி. அந்த சார்ட் என்ன கீழே கொண்டு ஓகே. சோ இப்போ எப்படி கம்பேர் பண்றதா ஒன்னு காமி எனக்கு. ஒரு 10 ஈபாக்ல எங்க இருக்க ஸ்டோகாஸ்டிக்ல,
கிரேட் இந்த பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட்ல எங்க இருக்க? 100 200ல மாறுது. புரியல. சொல்லு. 200 எடுத்துக்கோ. 200 200 200ல 200ல இருந்து சரி இந்த இடத்துல இருக்க ஒரு 0.5 பக்கத்துல இருக்க. கரெக்ட்டா? Yeah. சரி ஓகே. இங்க இது பேக் இங்க வந்து ஸ்டோகாஸ்டிக்ல ஆல்ரெடி வந்தாச்சு. சரியா, நம்ம இறங்கியாச்சு, நல்லாவே இறங்கியாச்சு. புரியுதா? so that's the advantage folks. சரியா? சரி, இப்போ ஸ்டோகாஸ்டிக் வந்து நமக்கு ரொம்ப ரேண்டம்னு தெரியும். அது என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு ஃப்ரீக் வேல்யூ வந்து நம்மள எங்கேயோ தூக்கி போட்டுரும். அந்த பிரச்சனை இருக்கு. கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கா? அதான் மினி பேட்ச். சரி, அப்படின்னா என்ன? அதாவது நான் கம்ப்ளீட்டா அந்த டேட்டா செட்டை ஃபுல்லா ஒரு வெயிட் அப்டேட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து வெயிட் அப்டேட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். அது இல்லாம ஒரு 10 பாயிண்ட்ஸாவோ இல்ல ஒரு குரூப்பா பாயிண்ட் எடுத்து வெயிட் அப்டேட் பண்ணுவேன். so which means இப்ப 4,80,000 ரெக்கார்ட் இருந்தானா 4,80,000 ப்ராசஸ் பண்ணாதான் ஒரு வெயிட் அப்டேட். அந்த எக்ஸ்ட்ரீமும் கிடையாது, ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் வெயிட் அப்டேட் அந்த எக்ஸ்ட்ரீமும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல. கரெக்டா? so something like I mean 4,80,000 இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ஒரு பேட்ச்ல தூக்கி போடுவியா இருக்கும், இல்ல ஒரு 20,000 ஒரு பேட்ச்ல தூக்கி போட்டு அந்த 20,000 ஒண்ணு சேர்த்து நீ ஒரு இது கண்டுபிடிப்பியா, ஒரு ஒரு வெயிட் அப்டேட் பண்ணுவ. கரெக்டா? அந்த மாதிரி இல்லையா? சோ இந்த கேஸ்ல நீ என்ன பண்ண? உன்னோட ஒரு பேட்ச்ல எவ்வளவு இருந்தது? 10 சரி, 10 வச்சு நீ அப்டேட் பண்ண. சரி, இப்போ அதே மாதிரி லெட்ஸ் கம்பேர் ஸ்டோகாஸ்டிக் அண்ட் பேட்ச். சாரி, இது பேர் மினி பேட்ச் இல்லையா? ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம பார்ஸ் பண்ணல, பேட்சா நம்ம ப்ராசஸ் பண்றோம் வெயிட் அப்டேட்ஸ் பண்றதுக்கு. சரி, கிராஃப் பண்ணிருக்கியா இதுக்கு? சரி, அதே 200 பார்ப்போமா? ஏறத்தாழ ஈபாக்ஸ் கம்பேர் பண்றதுக்கு ஸ்டோகாஸ்டிக்கும் மினி பேட்ச்க்கும். இது மினி பேட்ச் ஏன் எஸ்ஜிடின்னு போட்டிருக்க? இஸ் தட் எஸ்ஜிடி? அது ஆக்சுவலி மினி பேட்ச் இல்லையா? மினி பேட்ச் அது இல்லையா? சரி ஓகே. ஸோ மினி பேட்ச் எடுத்துப்போம். ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் ஈபாக்ஸ்க்கு வந்து எனக்கு காமிய லாஸ் so that we can compare. 200. சரி 200 எடுத்துப்போம். இங்க எங்க இருக்க நீ இப்போ? 1 பாயிண்ட் வருது. சரி ஓகே. ஸ்டோகாஸ்டிக்ல எங்க இருந்த? அதுவும் அரௌண்ட் வந்தது. இல்ல ரொம்ப குறைவு. 200 வரும். ஸ்டோகாஸ்டிக்ல நீ வந்து 0.1ல இருக்க. கரெக்ட்டா? லாஸ். கிரேடியன்ட் டெசன்ட்ல இதுவும் கம்மியா இருக்கு. ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் வரல. கிரேடியன்ட் டெசன்ட்டுக்கும் மினி பேட்ச்க்கும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் வரல. கரெக்ட்டா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குங்க இல்லையா? அந்த லேர்னிங் ரேட் கம்மியா இருக்கிறதுனால கிரேடியன்ட் டெசன்ட்டும் ஒரே கிரேடியன்ட் லேர்னிங் ரேட் யூஸ் பண்ணலையா நீ? கம்பேர் ஒரே லேர்னிங் ரேட் தான் இருக்கு. அதாவது ஸ்டோகாஸ்டிக்ல வந்து நான் லேர்னிங் ரேட் எவ்வளவு கம்மி, இங்க வந்து 0.0001 இருக்கும் லேர்னிங் ரேட். சரி. சோ இந்த லேர்னிங் ரேட்டுக்கு வந்து ஸ்டோகாஸ்டிக் வந்து சீக்கிரமா கன்வர்ஜ் ஆயிடும். சரி. ஆனா கிரேடியன்ட்டும் மினி பேட்சும் வந்து கன்வர்ஜ் ஆகிறதுக்கு நிறைய ஈபாக்ஸ் எடுத்துக்கும். ஓகே. இப்போ நான் 0.05 வச்சிருந்ததுல வந்து கிரேடியன்ட்டும் மினி பேட்சும் சீக்கிரமா கன்வர்ஜ் ஆயிடும். ஆனா ஸ்டோகாஸ்டிக் வந்து கன்வர்ஜ் ஆகும். சரி ஓகே. சோ இப்போ what I want you can try is நான் சொன்ன மாதிரி try working with a lower tolerance, at least for gradient descent க்கு ட்ரை பண்ணி பாரு. If you have a lower tolerance, then different learning rates should reasonably help you to come to the same point. அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ட்ரை பண்ணி பாரு. சரியா? I'll stop here. ஆடியன்ஸ்க்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா they can ask. உனக்கே क्वेश्चन இருக்கா? இருக்கு. சொல்லு.
இது லேர்னிங் ரேட்டும் டாலரன்ஸும் நான் அந்தந்த அல்காரிதம்க்கு நான் சேஞ்ச் பண்ணி வச்சேன்னா ஒரே லாஸ் ஒரே வெயிட்ஸ் வந்து சிமிலர் வெயிட்ஸ் வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஆனா இங்க நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஏன் லேர்னிங் ரேட்னால கிரேடியன்ட் டிசென்ட் வந்து லாஸ் கன்வர்ஜ் லேட் ஆகுது அப்படின்னு. இப்போ நீங்க சொன்ன அந்த டெஃபினிஷன் படி தான். ஏன்னா ஒரு ஈப்பாக்கு நான் ஒரு தடவை தான் அப்டேட் பண்றேன்ற போது ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா. நான் இப்போ லேர்னிங் ரேட்டே நான் கம்மியா வச்சிட்டேன்னா அது எடுக்கிற ஸ்டெப்பும் குட்டி குட்டி ஸ்டெப்பா தான் இருக்கும். அப்போ கன்வர்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கரெக்ட் எடுக்கும். கரெக்ட் தான். பட் எனக்கு என்ன தெரியணும்னா ஒரே பாயிண்ட்ல நம்ம கன்வர்ஜ் ஆறோமா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஏன்னா எனக்கு ஏதோ என்ன தோணுதுன்னா நீ ஃபிளாட் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் லேர்னிங் ரேட் பெரிய டசன்ட் ரியலி மேட்டர். புரியுதா? நீ ஆல்ரெடி ஃபிளாட்டா வந்தாச்சு. சரியா? லேர்னிங் ரேட் எப்போ நம்மளுக்கு முக்கியம்னா இன்ஃபேக்ட் தேர் இஸ் an algorithm where you can change the learning rate with every step. அதுவும் நம்ம பண்ணலாம். புரியுதா? கரெக்டா? ஏன்னா ஸ்டீப்பா இருக்கும்போது லேர்னிங் ரேட் குறைவா இருக்கணும். ஃபிளாட் ஆகும்போது லேர்னிங் ரேட் வந்து அதிகமா இருந்தா பரவாயில்ல இல்லையா? கரெக்டா? சோ அந்த மாதிரி கூட நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். That's more smarter way of handling it rather than having one fixed learning rate. சரியா? அதுவும் இருக்கு ஒரு அல்காரிதம். நம்ம அதுக்கு அப்படி கூட பண்ணலாம். பட் எனிவேஸ் நீ என்ன ட்ரை பண்ணனா டாலரன்ஸை வந்து ரொம்ப குறைவாக வச்சு கன்வர்ஜ் ஆகுதான்னு பாரு. சரியா? இட் ஷுட் கம் க்ளோஸா தான் வரணும். என்ன லேர்னிங் ரேட் யூஸ் பண்ணாலும் ஐ மீன் ரீசனபிளான ஒரு லேர்னிங் ரேட் யூஸ் பண்ணா யூ ஷுட் அரைவ் வித் தி சேம் கன்வர்ஜென்ஸ். சரியா? ஓகே. ஆடியன்ஸ்ல வேற யாருக்காவது क्वेश्चन இருக்கா? அப்படி ஏதாவது क्वेश्चन இருந்தானா feel free to ask those questions. Kyle, just share this in the group. Let the audience have a look at it. Strong recommendation to everyone here. Code அடிக்கணும் folks. அடிச்சா மட்டும்தான் you'll get it. Sessions attend பண்றது it's one thing, but unless you get to code, get your hands dirty, you will not get that confidence. சரியா? syntax புரியலனா கூட பரவாயில்ல. You'll get அந்த flow முதல்ல புரிஞ்சுக்கங்க என்ன நடக்குதுன்னு. syntax you'll learn. சரியா? எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் நான் கோட் அடிப்பேன்னா அது வந்து என்னைக்குமே கோட் அடிக்க முடியாது. Alright? And when you get to work, a problem will be thrown at you. Reality of work-ம் அப்படிதான். எல்லாமே தெரிஞ்சு நம்ம வந்து கோட் அடிக்க ஆரம்பிச்சோம்னா 10 வருஷம் படிக்கலாம் நம்ம பைத்தன் மட்டுமே. So don't expect to learn everything and then start coding. Start doing simple stuff. This should be easily புரியுற மாதிரி தான் இருக்கணும் இந்த அல்காரிதம். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க புரியுதான்னு பாருங்க. நீங்களே அப்புறம் அடிச்சு பாருங்க கோடை. And then you can compare with Kyle's code and your code and see how it goes. Okay? Thank you, and we'll meet again on Friday.